ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான சிக்கன் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை செஞ்சிட்ருக்கும்போதே பிளேட்டெல்லாம் அப்படியே காலியாகிரும். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் கட்லட் நல்லா வரும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சிக்கன் எல்லாம் போட்டுக்கலாம். சிக்கனை ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறையாகவே அரைச்சிக்கோங்க. சும்மா ஒரு பல்ஸ் கொடுத்தாலே போதும், நல்ல சிக்கன் நம்மளுக்கு குறையாக அரைச்சி வந்துடும். இப்போ சிக்கன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். இன்னமும் நைஸாக இருந்தால் நம்மளுக்கு கட்லெட் அந்த அளவுக்கு டேஸ்ட் தெரியாது. இது கரெக்டாக இருக்குது. இப்போ சிக்கன் ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இந்த மிளகாத்தூள் நிறைய காரமாக இருக்குன்றதால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சிக்கனை இதில் போட்டுடலாம். இப்போ மசாலாவில் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சிக்கனை நல்லா அழுத்தி மசாலாவில் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனை நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடிக்கடி நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இந்த சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு 7லேருந்து 8 நிமிஷம் போல் ஆகும். அதுக்கும் மேலே ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, அப்புறம் நம்ம கட்லட் தட்டும்போது உடஞ்சிரும். கட்லட் நம்மளுக்கு சரியாக தட்ட வராது. அதனால் சிக்கன் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கிற டைம்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு சிக்கனை கட்லட்டாக தட்டும்போது நம்ம எடுக்கிற ஷேப்பில் உடையாமல் கரெக்டாக வரும். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ சிக்கன் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பவுலில் நான் அந்த சிக்கனெல்லாம் போட்டுக்கிறேன். சிக்கன் பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா ஜூஸியாக சாஃப்டாக தெரியுது. நம்மளுக்கு இப்படி இருந்தால் தான் பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நம்ம கட்லட் தட்டும்போது கூட நம்ம எந்த ஷேப்பில் தட்டினாலும் உடையாமல் கரெக்டாக வரும். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த சிக்கனில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நைஸாக மசிஞ்சு வரும். அப்போ தான் நம்மளுக்கு கட்லட் தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம கட்லட் தட்டிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக முட்டையில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இல்லை ஃபோர்க் வச்சு நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ முட்டை ரெடியாக இருக்குது. அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்மளுக்கு கட்லட் எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் இந்த கட்லட்டை ரவுண்டான ஷேப்பில் தட்டுறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை முட்டையில் லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு முட்டையில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணதுக்கப்புறமா அதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி மேலே பிரெட் க்ரம்ஸை நல்லா தூவி விட்டுக்கோங்க. எல்லா சைட்லேயுமே பிரெட் க்ரம்ஸ் நல்லா படுற மாதிரி நல்லா அழுத்தி தூவிக்கோங்க. அப்புறமா பிரெட் க்ரம்ஸ் எண்ணெயில் உதிருங்கிறதால கொஞ்சம் உதறிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட்லட் ரெடியாக இருக்குது. ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மீதி எல்லா கட்லட்டுமே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் கட்லட்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லட்டை ஒன்றுன்னா போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. கட்லெட்லாம் போட்டதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் கொதி அடங்கினதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போவே திருப்பி போட்டால் கட்லெட்டெல்லாம் உடஞ்சிரும். கட்லெட் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. கட்லெட் நிறைய நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் நம்ம நல்லா வேக வச்சு கலந்துருக்கிறதால மேலே பிரெட் க்ரம்ஸ் மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் போதும். பாருங்கள் சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கட்லெட்டை ஒன்றோடு நிறுத்த முடியாது. எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.